ஃப்ரெண்ட்ஸ், பிரேக் பிடிக்காத ஒரு பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், அதை வாங்கி நீங்க பயன்படுத்துவீங்களா? அதுக்கு இஷ்டப்படுவீங்களா? அதுல போவீங்களா? அந்த வண்டியில சேஃபா நிம்மதியா பிரயாணம் செய்ய முடியுமாங்க? செய்ய முடியாது தானே. அது உண்மை என்றால் இந்நாளிலே கணவர் கண்ட்ரோல் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது இல்ல, கைக்கு எந்தவித கண்ட்ரோலும் இல்ல, மனிதனுக்கு கண்ட்ரோலே இல்ல, குடிப்பதற்கு கண்ட்ரோலே இல்ல, திரிவதற்கு கண்ட்ரோல் இல்ல. ஜாலியான ஒரு வாழ்க்கை. இப்படி கண்ட்ரோல் இல்லாம வாழும் கணவராக இருக்கலாம், கண்ட்ரோல் இல்லாமல் வாழும் மனைவியாக இருக்கலாம், கண்ட்ரோல் இல்லாம வாழும் பிள்ளைகளாக இருந்தால் கேட்கிறேன், அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சகோதரனை கேட்கிறியா? கண்ட்ரோல் இல்லாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, உன்னை கொண்டு உன் மனைவிக்கு நரக வேதனை தான் இருக்கு. சகோதரியை கண்ட்ரோல் இல்லாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, உன்னை கொண்டு உன் கணவருக்கு நரக வேதனை தான் இருக்கு. அம்மிமார், தங்கைமார், கண்ட்ரோல் இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தூக்கம் வருவதில் நரக வேதனையை உண்டாக்குகிறீர்கள். இன்று உங்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அதற்கு காரணம் நீ செய்கிற பாவம் தான்.